Yes, good evening. ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு. யுவராஜ் இல்ல, அபி. Good evening. Shall we start? Shall we start? Okay. The other day we were talking about dyes. See, this lesson, I told you already that this lesson is an important lesson where you can score 8 marks completely. And so, when you talk about one of the important concept in this lesson is our color, dyes and colors. See, you know very well that there are many compounds, many chemical compounds are there which are colorless and so many other things are there. But there are certain compounds which are colored, that too brightly colored. And so there is a relationship between the color and the structure. And so that you have to remember that there are certain structures which gives colors, which imparts color. ஒன்னும் இல்ல, நீ போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நீ போட்டிருக்கிறது ஒரு மாதிரி லைட் ரெட்ல இருக்கு. அண்ட் வாட் யுவராஜ் இஸ் வேரிங் இஸ் ஒரு பார்ட்ல வந்து ஒரு நல்ல டார்க் அண்ட் டீப் ரெட் இருக்கு. இந்த டைலயே பாத்தீங்கன்னா அந்த டைல பாராபொசிஷன்ல, அதாவது பென்சீன் ரிங் இருக்கணும். அதுல வந்து சில சப்ஸ்டன்சஸ் வில் கிவ் இம்பார்ட் கலர். அது என்ன இருக்கணும், இப்ப ஒரு கலர் வரணும் ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு அப்படின்னு சொன்னோம்னா, அது இல்லாம அந்த டைக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு. என்ன கேரக்டர்ஸ் ஆஃப் டை அப்படின்னு கேட்டா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டை வந்து துணியில ஒட்டி இருக்கு. அந்த துணி துவைக்கும் போதோ இல்ல வெயில்ல காயப்பட போதோ இல்ல பிகாஸ் ஆஃப் அசிடிட்டி ஒரு ஆல்கலினிட்டி த கலர் ஷுட் நாட் ஃபேட். அதான் ரொம்ப முக்கியமா நம்ம எடுக்கிறது. நம்ம 4 தடவை போட்டுட்டு வாஷ் பண்ண உடனே கலர் போயிடுச்சுன்னா we don't prefer that color. அப்போ ஒரு டைன்னு சொன்னோம்னா it must stick on to the fabric for a longer period. அது ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. அட் த சேம் டைம் அந்த டைனுடைய இது என்னன்னா, it must be cheap. அண்ட் மழை, வெயில், அந்த ஆல்கலிஸ், கெமிக்கல் நேச்சர், இதுல எல்லாமே வந்து ஒண்ணு இது அஃபெக்ட் ஆகாம இருக்கக்கூடியது நல்ல டை. அதே மாதிரி சோ இதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ டை அப்படின்னு சொல்லலாம். அதனால the relationship between the color and the color of the substance and the dye வந்து என்னன்னா, முக்கியமா அது ஒரு தியரி இருக்கு, that was given by ஆட்டோவிட் அப்படிங்கறவர் தான் கொடுத்தாரு. அதனால சில நேரத்துல எக்ஸாம்ல வாட் இஸ் ஆட்டோவிட் தியரின்னு கூட கேட்கலாம். An organic compound appears blue due to the presence of certain unsaturated groups. அதாவது எதுலயுமே நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அந்த கலர் வரதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, சில நேரத்துல C டபுள் பாண்ட் O வரலாம், அல்லது C டபுள் பாண்ட் C வரலாம், அல்லது N டபுள் பாண்ட் O வரலாம், அல்லது N டபுள் பாண்ட். அதனால ஆக மொத்தம் ரெண்டு between 2 atoms you must have a double bond. even quinone structure கூட வரலாம், like this. இப்படி டபுள் பாண்ட் இருக்கும், இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒரு காம்பவுண்டுக்கு இருந்துச்சுனாலே it will have some color. அதான் ஆட்டோவிட் தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, that is an organic compound appears colored due to the presence of certain unsaturated group. டபுள் பாண்ட் வந்ததுனால unsaturated groups இருக்குன்னு அர்த்தம். The groups with multiple bonds, ஒரு பாண்ட் இல்லாம டபுள் பாண்ட், ஜெனரலா டபுள் பாண்ட் தான். ட்ரிபிள் பாண்ட் பத்தி அந்த அளவுக்கு ரொம்ப மென்ஷன் பண்றது கிடையாது. Such groups with multiple bonds are called, அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா they are called as chromophores அப்படின்னு சொல்லுவாங்க. அத chromophores அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இதெல்லாம் தான் இப்போ நைட்ரோ குரூப். அதே மாதிரி இங்க வந்து N டபுள் பாண்ட் O இருக்கு. அசோ குரூப்ல N டபுள் பாண்ட் N இருக்கு. அசாக்சி குரூப்ல N டபுள் பாண்ட் N இருக்கு, பிளஸ் ஆக்சியும் இருக்கு. குயினனாய்டுன்னு போது இந்த டபுள் பாண்ட் வரும், பிளஸ் இந்த காம்பவுண்ட் வரும். அதே மாதிரி டபுள் பாண்டட் C டபுள் பாண்ட் C இருந்தது, அதுக்கு பேரு நிறைய இருந்துச்சுன்னா they are called polyenes. ஒன்னு இருந்ததுன்னா ஈன்னு சொல்லுவாங்க, நிறைய இருந்ததுன்னா பாலியீன். அடுத்தது C டபுள் பாண்ட் O கார்பனில் காம்பவுண்ட்ஸ். ஏன்னா நம்ம அடுத்த லெசன் நீங்க கேட்டிருக்கிறது வந்து கார்பனில் காம்பவுண்ட்ஸ். இந்த மாதிரி குரூப் இருந்தாலே நம்ம சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து கலர் இருக்கும். அதனால அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன, அந்த குரூப்ஸ்க்கு என்ன பேர் சொல்லலாம்னா, you can call it as chromophore. so what is a chromophore? ஒரு 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். இந்த 6 எக்ஸாம்பிள் ஏதாவது ரெண்டாவது நீங்க எழுதுங்க. கட்டாயமா எக்ஸாம்பிள் will carry 1 mark and definition will carry 2 marks. அடுத்தது
இந்த குரோமோஃபோர் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இப்போ இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா இது அவங்க வீடு அப்படின்னு சொல்ற மாதிரி குரோமோஃபோர் என்ன காம்பவுண்ட்ல இருக்கோ அதுக்கு பேரு குரோமோஜென் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த கலர் உருவாக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டுக்கு பேரு குரோமோஜென். The color intensity increases with the number of chromophores. இப்போ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, அந்த காம்பவுண்ட்ல N டபுள் பாண்ட் N இருக்கு, C டபுள் பாண்ட் Cயும் இருக்குது, அல்லது சப்போஸ் C டபுள் பாண்ட் Oவும் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இருக்கிற கலர் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா டீப்பா இருக்கும். இப்ப நான் தான் சொன்னேன், இந்த ரெட் கலரே அந்த ஷர்ட்டும் ரெட்னு சொல்லலாம், இல்ல ரோசி ரெட்னு சொல்லலாம். உனதும் வந்து ரெட் நல்ல பிரைட் ரெட்டா இருக்கும், உனதுல அந்த சென்டர் பார்ட் பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த பிரைட்னஸ்க்கு வரதுக்கு அதுதான் என்ன சொல்றாங்க, the color intensity increases with the number of chromophores or the degree of conjugation. இல்ல ஒரே குரூப் கூட நிறைய இருக்கலாம். இப்ப நான் வந்து 3 இருக்கு அதனால கலர்னு சொல்றேன். சில நேரத்துல என்ன ஆகும்னா ஒரே குரூப் C டபுள் பாண்ட் CA ஒரு 20 இருக்கு மிஸ்னா அந்த கலர் வந்து intensity will be more. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தீன் எடுத்துக்கோங்க, C டபுள் பாண்ட் CH2 is colorless. அதாவது ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் கலர்லெஸ். பட் த காம்பவுண்ட் CH இதுல பாத்தீங்கன்னா 6 டபுள் பாண்ட் இருக்கு, அப்ப திஸ் இஸ் yellow in color. சோ அந்த கலர் வந்து டீப்பன் ஆகும் if the number of double bonds are more or number of chromophores are more. அடுத்தது the presence of certain groups, அதான் என்ன சொல்றதுன்னா, ஏதாவது நம்பர் ஆஃப் குரோமோஃபோர்ஸ் அதிகமா இருந்தாலும் நமக்கு வந்து கலர் டீப்பன் ஆகும் அல்லது இன்டென்சிட்டி அதிகமாகும். அல்லது சில குரூப்ஸ், அதாவது இந்த பென்சீன் ரிங் நம்ம போடும் பொழுது சப்போஸ் நம்மகிட்ட பென்சீன் ரிங் இருக்கு, இந்த மாதிரி பென்சீன் ரிங் இருக்கு. சோ இங்க வந்து நமக்கு இந்த அந்த குரோமோஃபோர் இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு, இந்த பேரா பொசிஷன் இந்த பொசிஷன்ல வந்து சில குரூப்ஸ் OH இருக்கலாம், NH2 இருக்கலாம், NHR இருக்கலாம், NR2 இருக்கலாம். அந்த மாதிரி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் the OH, NH2, NHR, NR2 அப்படி ஏதாவது ஒரு குரூப் இருந்தா that will give more intensity. அந்த கலர் இன்னும் கொஞ்சம் டீப்பன் ஆகும். அதனால such supporting groups are called oxochromes. The presence of certain groups which are not chromophores, அதுல வந்து இது எதுவுமே குரோமோஃபோர் கிடையாது, ஏன்னா டபுள் பாண்டே இல்ல. OH கிடையாது, NH2 கிடையாது, NHR கிடையாது, NR2 கிடையாது. ஆனா இவங்க நம்மளுடைய அந்த குரோமோஜெனுடைய பேரா பொசிஷன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரூப்ஸ் இருந்ததுன்னா they increase the intensity. The presence of certain groups which are not chromophores themselves but deepen the color or color of the chromogen, such supporting groups are called oxochromes. Oxochromes may be acidic or basic. phenolic இருந்தா acidic, NH2 or NHR, NR2 அப்படின்னு இருந்தா இவங்க எல்லாமே பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு என்ன பேருன்னா ஆக்சோக்ரோம். வாட் இஸ் ஆக்சோக்ரோம்னு சொல்லலாம். அப்படி வாட் இஸ் ஆக்சோக்ரோம்னா நீங்க சொல்ல வேண்டிய என்ன ஆன்சர்னா, the presence of certain groups which are not chromophores. அவங்க குரோமோஃபோர்ஸ் கிடையாது, but deepen the color of the chromogen and such groups are called oxochromes. நீங்க சப்போஸ் எல்லாம் ஞாபகம் வரணும்னு அவசியம் இல்ல, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்போ OH கொடுங்க, இல்ல NH2 கொடுங்க, இல்ல NHR கொடுங்க, இல்ல NR2 கொடுக்கலாம். அதுலயும் பாருங்க இந்த குரூப்ஸ் எங்க இருந்தா அந்த கலர் நல்ல டீப்பன் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப சப்போஸ் the presence of an oxochrome in the chromogen molecule is essential to make it a dye. அதனால ஆக்சோக்ரோம் இருக்கணும், கம்பல்சரி அது இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அது இருந்தா கலர் டீப்பன் ஆயிருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சோக்ரோம் is present in the meta position, அது அந்த அளவுக்கு கலர் கொடுக்காது. அதாவது பென்சீன் ரிங்ல உங்களுக்கு மெட்டா பொசிஷன் எதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப சப்போஸ் நமக்கு பென்சீன் ரிங் இருக்கு, இங்கதான் நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு குரூப் இருக்கு, நம்மளுடைய குரோமோஃபோர் குரூப் இங்க இருக்கு. இந்த பொசிஷனுக்கு பேரு ஆர்த்தோ, இந்த பொசிஷனுக்கு பேரு மெட்டா, இந்த பொசிஷனுக்கு பேரு பேரா. சப்போஸ் நம்ம ஆக்சோக்ரோம் இந்த குரூப்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க, that will not give the deep in the color. ஆனா அதே குரூப் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா டெஃபினட்டா that will give deep in the color in the para position. அதுதான் என்ன சொல்றாங்க, அந்த மெட்டா பொசிஷன்ல இருந்தா it does not affect the color. For example, in the compound para hydroxyazobenzene, இது ஒரு ரெட் டை, நல்ல பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பேரா பொசிஷன்ல இருக்கு, அதனால அசோபென்சீன் தான் நமக்கு என்னன்னா குரோமோஃபோர். அது எந்த காம்பவுண்ட்ல இருக்கு அப்படின்னா அசோபென்சீன்ல இருக்கு, அதனால இதுதான் வந்து குரோமோஃபோர். இந்த காம்பவுண்ட நம்ம குரோமோஜென் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேரா பொசிஷன்ல இருக்கிற OH தான் ஆக்சோக்ரோம். ஓகே, இந்த ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியம் இல்ல, நீங்க தயவு செய்து இந்த காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியம் இல்ல, புரியுதா? சப்போஸ் கொஸ்டின்ல கேக்குறாங்க வாட் இஸ் a chromophore அல்லது வாட் இஸ் ஆக்சோக்ரோம் அப்படின்னு சொன்னா
என்னென்ன பாயிண்ட் நீங்க எழுதணும்னா குரோமோஃபோருக்கு ஒரே பிரசன்ஸ் ஆஃப் சர்டன் குரூப்ஸ். புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா யுவராஜ் ரிகார்டிங் திஸ் ஆக்சோக்ரோம் அண்ட் குரோமோஃபோர்ல. ஏன்னா வாட் இஸ் ஆக்சோக்ரோம் கேட்கலாம், வாட் இஸ் குரோமோஃபோர் கேட்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே டெபினிஷனுக்கு 2 மார்க், எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். கேளுப்பா, ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம். எஸ் கம் அவுட். புரியுதா? இப்ப குரோமோஃபோர்னா என்னன்னு தெரியுதா? ஆக்சோக்ரோம்ங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம பென்சீன் ரிங், ஓகே, ஆக்சோக்ரோம்ங்கிறது என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. அந்த பென்சீன் ரிங்ல இந்த பேரா பொசிஷன், இப்ப இதான் பென்சீன் ரிங். இந்த பென்சீன் ரிங்ல இந்த டபுள் பாண்ட் இருக்கு, இது வந்து கலரை கொடுக்கும். அதனால அதுக்கு என்ன பேரு? இந்த பென்சீன் ரிங்ல இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? என் டபுள் பாண்ட் என்னக்கு? இந்த என் டபுள் பாண்ட் என்னக்கு என்னப்பா பேரு? 2 சொல்லி கொடுத்தோம் இல்லையா? ஒன்னு குரோமோஃபோர், இன்னொன்னு ஆக்சோக்ரோம் சொன்னோம் இல்லையா? இப்போ இதுக்கு என்ன பேர் சொல்ல? வாட் இஸ் திஸ்? N double bond N. Chromophore. Yes. That is the one which is going to give you the color. இப்ப நமக்கு வந்து ஆமா, இது வந்து சாதாரணமா ரெட் கலர்ல இருக்கும் இந்த டை. இந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கும், N double bonded. சாதாரணமா அசோ காம்பவுண்ட்ஸே வந்து ரெட்டா இருக்கலாம் அல்லது ரெட்டிஷ் ஆரஞ்சா இருக்கலாம். புரியுதா? ரெட் கலரா இருக்கலாம் அல்லது ரெட்டிஷ் ஆரஞ்சா இருக்கலாம். இப்ப சப்போஸ் அது லைட் ரெட்டா இருக்கும். இப்ப இதே பென்சீன் ரிங்ல இந்த பேரா பொசிஷன்ல இங்க இருக்கு, யார் இருக்கா? திஸ் OH குரூப் இருக்கு. இந்த OH குரூப் என்ன பண்ணும்? இது லைட் ரெட்டா இருந்திருந்தா, சப்போஸ் அசோபென்சீனுடைய கலரை விட பேரா இது வந்து சப்போஸ் ரெட் கலர்ல இருக்கலாம், பேல் ரெட்டா இருக்கலாம். ஆனா பிகாஸ் ஆஃப் திஸ் குரூப் அந்த கலர் வந்து டீப் ரெட்டா இருக்கும். அந்த கலருடைய இன்டென்சிட்டி அதிகமாக்குது அல்லது இந்த கலரை டீப்பன் பண்ணுது. டீப்பன் பண்ணதா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டா மாத்துது, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துது அந்த கலரை. அந்த காம்பவுண்டுக்கு தான் என்ன பேருன்னா ஆக்சோக்ரோம். சர்டன் குரூப்ஸ் deepens the color of the dye. புரியுதா? அதாவது டீப்பன்ஸ்னா என்னன்னா, லேசா இப்போ சில நேரத்துல நீங்க கூட பார்க்கலாம், மிஸ் எல்லோ மிஸ், பேல் எல்லோ மிஸ், கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லோ வந்து கொஞ்சம் கலர் வந்து டீப் எல்லோ மிஸ், நல்ல டார்க் எல்லோ மிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த டார்க்கன் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்சஸ் டீப்பன் பண்ணக்கூடிய. ஆனா இங்க வார்த்தை என்ன வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும்னா, the substance which deepens the color of the dye which is present in the para position. அதாவது அது para positionல இருந்தாதான் அந்த கலரு நல்ல. இப்ப பாருங்க, இங்கேயே பாருங்க, this is an yellow. என்ன, இது ஓரளவுக்கு பிரைட் எல்லோ. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த இதாகும் போது ஆரஞ்சு, இன்னும் கொஞ்சம் நல்ல டீப்பன் ஆகும்போது ரெட்டும் எல்லோவும் கலக்கும் போது ஆரஞ்சு. ஆனா இந்த இடத்துல என்ன, எல்லோனுடைய கலரே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், இல்ல ரெட்டுனுடைய கலரே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். அதனால இந்த பிரசன்ஸ், இந்த OH குரூப் இது வந்து பேல் ரெட்டா இருக்கும் வித்தவுட் OH குரூப். ஆனா பிகாஸ் ஆஃப் த OH குரூப் அந்த கலர் இன்னும் டீப்பன் ஆகுது. அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு தான் என்ன பேருன்னா ஆக்சோக்ரோம்னு பேர். அந்த சப்ஸ்டன்ஸ் கூட எந்த இடத்துல இருந்தா நமக்கு டீப்பன் ஆகும்னா, இந்த பேரா பொசிஷன்ல இருந்தா டீப்பன் ஆகும். சப்போஸ் அதே OH இங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு அது டீப்பன் ஆகாது. அததான் இங்க சொல்றோம். புரியுதா? போலாமா அடுத்ததுக்கு? எஸ் யுவராஜ், are you able to understand what is oxochrome? ஓகே, புரிஞ்சுதா? அதை சொல்லு முதல்ல. புரிஞ்சுதா? என்ன டெபினிஷன் ஃபார் ஆக்சோக்ரோம்? ஓகே, கையில புக் இருக்கா? புக் இருக்கா கையில? புக் வச்சிருக்கியா? புக்ல அத டீப் சொல்லு பார்க்கலாம். அந்த ஆக்சோக்ரோம் டெபினிஷன், ஆக்சோக்ரோம் டெபினிஷன் சொல்லு பார்க்கலாம். படி, பரவாயில்ல, புக்க பார்த்தே படிக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சொல்லிடு, அதையும் சொல்லிடு. OH அல்ல NH2, ஏதாவது ஒண்ணு ஞாபகத்தை வச்சு எழுதிரு. என்ன பொசிஷன்ல இருந்தா நல்ல டீப்பன் ஆகும்னு சொல்றாங்க? என்ன பொசிஷன்ல இருந்தா டீப்பன் ஆகும்னு சொல்றாங்க? எந்த பொசிஷன்?
மெட்டா பொசிஷனா, ஆர்த்தோ பொசிஷனா, பேரா பொசிஷனா? ஆர்த்தோ, மெட்டா, பேரா. இதுல எந்த பொசிஷன்ல டீப்பன் ஆகும்? எஸ், பேரா பொசிஷன். நீங்க எக்ஸாம்பிள் இப்ப நீ சொன்ன பத்தியா, இப்போ 2 சென்டென்ஸ் சொன்ன பத்தியா, அந்த சென்டென்ஸும் அந்த எக்ஸாம்பிளும் என்ன பொசிஷனுங்கிறத கரெக்டா எழுதிட்டா we will get 3 marks. புரியுதா? இப்ப நீ என்ன சொன்னியோ that is the answer for oxochrome. ஓகே, அடுத்த காம்பவுண்ட் வந்து என்ன? that is chemicals in food. ஏதாவது கெமிக்கல்ஸ் that we use in food ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன் பாப்போம். என்னென்னலாம் ஃபுட் ஐட்டம்ஸ்ல நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம்? நமக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்சு கெமிக்கல்ஸ் சொல்லுப்பா, சொல்லு. அது எப்படி இருக்குன்றத நம்ம அப்புறம் யோசிச்சுக்கலாம். என்னென்ன மெட்டீரியல்? என்னப்பா? என்னதுப்பா? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ஓகே, கோக் சொன்ன. சரி, அத வந்து கெமிக்கல் கிடையாது. கெமிக்கல்னா நீங்க தைரியமா வாங்கி சாப்பிடுவீங்களா? கெமிக்கல்னா தைரியமா வாங்கி சாப்பிடுவீங்களா? அதுல கெமிக்கல் இருக்குங்கிறதா தியரி. வேற ஏதாவது? அதாவது கெமிக்கல்ஸ் which are used in foodல வந்து 3 ஐட்டம்ஸ் நம்மகிட்ட வருது. அதுல நம்பர் 1 என்னன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். அடுத்தது நம்மளுடைய that is certain compounds like என்னப்பா? என்ன சொல்லு? சப்ஸ்டிடியூட் வினிகர். எஸ், வினிகர் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். வினிகர் வினிகர் தான் சொன்னேன். சொல்லு, இன்னொரு தடவை சொல்லப்பா, மைக்க கிட்ட வச்சு சொல்லு. ஓகே, வினிகர் ஜெனரலா. ஆமா, அதை தவிர வந்து ஒரு 2 ப்ரிசர்வேட்டிவ் நம்மகிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம புக்ல வந்து நமக்கு 2. சரி, அந்த ரோல் என்ன? ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் ரோல் என்ன? அதாவது ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் ஒன்னு, ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் ஒன்னு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் வினிகர்? நீ இப்ப சொன்ன மாதிரி வினிகர்னுடைய ரோல் அல்லது ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் ரோல் என்ன? என்ன பண்ணும்? ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் என்ன பண்ணும்? வேற ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லிருக்கு. எஸ், அதாவது ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் இஸ் பிரிவென்டட் பை த அடிஷன் ஆஃப் சர்டன் சப்ஸ்டன்சஸ். அதாவது வேஸ்ட் ஆகாம கெட்டு போகாம இருக்கிறதுக்காக. ராட்டனிங் இஸ் நாட் த ஒன்லி வேஸ்டேஜ். அதாவது அந்த ஃபுட் வந்து பாதுகாக்க, அதாவது உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் வேதிப்பொருட்கள்னு சொல்லலாம். தே ஆர் கெமிக்கல்ஸ் which are used to preserve the food. அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் பிரிசர்வ் பண்றதுக்கு சர்டன் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து பிரிசர்வ் பண்றதுக்கு சில சப்ஸ்டன்சஸ் இருக்கு. அசிடிக் நேச்சர் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பிரிசர்வ் பண்றதுக்கு சர்டன் திங்ஸ். நம்ம புக்ல வந்து 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து சோடியம் பென்சோயேட், இன்னொன்னு வந்து சோடியம் மெட்டா பைசல்ஃபைட். இந்த 2 காம்பவுண்ட் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, சோடியம் பென்சோயேட் ப்ரிசர்வேட்டிவ், பென்சோயிக் ஆசிட்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. Foods can also be preserved by using certain chemical substances which can kill the food spoiling microorganism. அதாவது இந்த ஸ்பாயிலேஜ், அந்த ஃபுட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எத்தனை விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் that you come across in day to day லைஃப்ல இருக்கு. அதுதான் இந்த ரைட் சைடுல இருக்கு. இதுல எல்லாம் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே prepare it and then use it. You can't preserve it for a longer period. அப்படி சில நேரத்துல என்ன பண்ணிருவாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிறத நாளைக்கு யூஸ் பண்ணலாம்னா அதுல சில நேரத்துல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு அவங்க preserve it. ஓகே, சில ஐட்டம்ஸ்ல, நாட் ஆல். அந்த மாதிரி உங்களுக்கு டெஃபினிஷன் என்ன எழுதணும்னா, the foods can be preserved by using certain chemical substances which can kill the food spoiling microorganism. The role of food preservative என்னன்னா, they kill the food spoiling microorganism. The chemical substances either direct, அதாவது சில சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், அதை டைரக்டா they'll kill directly the food spoiling microorganisms. சிலது என்ன பண்ணும், சிலதோட ரியாக்ட் பண்ணி
ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் will kill the microorganism. These chemical substances either directly kill such microorganisms or produce some other chemical substances in the preserved food which then kills the food spoil. அதாவது நேரடியா சாகடிக்கிறது ஒண்ணு, இல்ல இது இன்னொரு பொருளை உருவாக்கி அது அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை சாகடிக்கும். அதனால this method of fruit preservation is called chemical preservation. So இதுதான் ரொம்ப முக்கியமான definition. The foods can also be preserved by using certain chemical substances which can kill the food spoiling microorganism. These chemical substances either directly kill such organisms or produce some other chemical substances in the preserved food. அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. அவங்களுக்கு பேர் தான் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். சோ என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் which அல்லது இந்த டெஃபினிஷன் எழுதினா கூட போதும். இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃபையும் விட்டுருங்க. 3வது பேராகிராஃப்ல இருக்கு பாரு, a chemical substance which prevents the spoilage of food material by destroying the food spoiling microorganisms in it is called food preservative. The 2 substance நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு sodium benzoate, அடுத்தது potassium metabisulfite are used for preservative. sodium benzoate என்ன அப்படினு கேட்டிங்கனா, sodium benzoate as such especially for milk products அது preservative-ஆ யூஸ் பண்ணுவாங்க. sodium benzoate is fruit juice and squash, and sodium benzoate is soluble in water and it kills the food spoiling microorganism. Whereas potassium metabisulfite எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய potassium PMS னு சொல்லலாம் அத, and இது potassium metabisulfite, and இதுல ஒரு பிராண்ட், அந்த பிராண்ட்ல இந்த பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபைட் இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும், அசிடிட்டி உருவாக்கக்கூடிய ஃபுட் சப்ஸ்டன்சஸ் அதோட இந்த மெட்டாபைசல்ஃபைட் ரியாக்ட் பண்ணும். அப்ப சல்பர் டை ஆக்சைடுன்னு ஒரு கேஸ உருவாக்கும். இதுல முந்தின கேஸ்ல சோடியம் பென்சோயேட் as such is used as a preservative. ஆனா செகண்ட் சப்ஸ்டன்ஸ் பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபைட் என்ன பண்ணும்னா சல்பர் டை ஆக்சைடை கிரியேட் பண்ணும் பை ரியாக்டிங் வித் ஆசிட்ஸ். அது என்ன பண்ணும்னா will kill the food spoiling microorganism. It kills the food spoiling microorganism. Potassium bisulfite is used for preserving the colorless fruits like apple, mango chutney, lemon squash la. இதுல என்ன வரும்னா the potassium metabisulfite reacts with the acid fruit juice and produces SO2 which kills the microorganism. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அது நேரடியாவே அது food preservative. ஆனா இதுல இந்த காம்பவுண்ட் உருவாகுது பத்தியா சல்பர் டை ஆக்சைடு which kills the microorganism. இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க அந்த ஃபர்ஸ்ட்லயே சொல்லிறீங்களே, there are certain substances which produce some other chemicals which kills the microorganism. சோ அவங்களுடைய ரோல் என்னன்னா ஃபுட்ட கெடுக்கிறதுக்காக வருகின்ற மைக்ரோ ஆர்கானிசம், the microorganism which spoils the food are killed directly by that or by certain chemicals which are produced during the preservation. அதுதான் நீங்க எழுதணும். எக்ஸாம்பிள் 1-2 எழுதலாம் நீங்க. சோடியம் பென்சோயேட், பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபைட், அது ரெண்டுத்தையும் நீங்க எழுதலாம். அடுத்தது ஆர்டிபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட். உங்களுக்கு தெரியும், ஏதாவது சொல்ல முடியுமா? ஆர்டிபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் நீங்க தெரிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சது என்ன சப்ஸ்டன்ஸ்? என்ன சப்ஸ்டன்ஸ் பா? எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஏன்னா தானா அவங்களுக்கு சுகர் நம்ம சாதாரணமா யூஸ் பண்றது. ஆர்டிபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் ஏதாவது சொல்லுங்க, சொல்லுப்பா, தெரிஞ்சதை சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க, நல்லா தெரிஞ்ச சப்ஸ்டன்சஸ் தானே. பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இதுல they kept many substances. எதை யூஸ் பண்ணலாம் சொல்லு? யார் யூஸ் பண்றாங்க? அட்லீஸ்ட் உங்க வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு அந்த இது இருந்துச்சுன்னா அவங்க பயன்படுத்துவாங்க. சாக்கரன் பயன்படுத்துவாங்க, தெரியுமா? தெரியாதா? சரி, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சக்கரை அந்த டேஸ்ட் வரதுக்காக, அந்த ஸ்வீட் டேஸ்ட் வரதுக்காக சில சப்ஸ்டன்ஸ் போடுவாங்க, தெரியுமா? பாத்திருக்கீங்களா? Have you come across that? என்னப்பா? சாஃப்ட் ட்ரிங்க் கிடையாது, அதாவது காஃபி, அவங்க ஐட்டம்ஸ் சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் போட்டுக்கலாம். அத மாதிரி சுகர் ஃப்ரீ தான் அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நேம் இருக்கு, இங்க நேமோட நீங்க படிச்சுக்கணும். இப்ப பாருங்க, மோனோ அண்ட் டைசாக்கரைட்ஸ் ஆர் ஸ்வீட் இன் டேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ்
and sugar வந்து nothing but sucrose. அது ஒரு disaccharide. Sweetness is commonly associated with sugars. However, certain organic compounds which have been synthesized in laboratory are known to be many times. சில நேரத்துல லேப்ல synthesize பண்ற substances are more sweeter than cane sugar. Such compounds are called artificial sweetening agents or artificial sweetener னு பேரு. அதாவது certain organic compounds which have been synthesized in laboratory are known to be many times sweeter than cane sugar. Such substances are called artificial sweetening agents. Example, saccharin, dulcin, cyclamate, nectarin and sucralose. இது பாருங்க cyclamateங்கிற ஒரு compound. And here this is sucralose and this is saccharin tablets. சாதாரணமா அவங்க tablets வச்சிருப்பாங்க sugar patients saccharin tablets. அதனால இது தவிர dulcin ஒரு compound is also used as a sweetening agent. Next வந்து antioxidants. இவங்களுடைய ரோல் என்னன்னா the substances that act against oxidants are called antioxidants. Definition என்னன்னா இந்த first ரெண்டும். The substances that act against oxidants are called antioxidants. Antioxidants thus minimize the damage caused by oxidants. Generally, naturally, vitamin C, vitamin E, இது எல்லாமே antioxidants protect us against cardiovascular disease, cancer and cataract. They slow down the effect of aging. The most important antioxidants வந்து vitamin C யும் vitamin E யும் beta carotene. நார்மலா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே இருக்கக்கூடியது. இதை தவிர நமக்கு ஆர்டிபிஷியலா சிலதெல்லாம் இருக்கு. இப்போ vitamin C, vitamin E and beta carotene இது மூணுமே antioxidants. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து they are ever young. எப்ப பார்த்தாலும் அவங்க பிரைட்டா இருப்பாங்க. they look very young. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ். இப்ப நிறைய சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம ஃபுட் வந்து digestive tractல அது when it passes through that combustion takes place, oxidation takes. அந்த ஆக்சிடேஷன் குறைவா நடந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஆக்சிடேஷன் குறைவா நடந்ததுன்னா அந்த ஏஜிங் வந்து குறையும். அததான் இவங்க சொல்றாங்க. that is the damage, ஆக்சிடேஷன் அதிகமா நடக்க நமக்கு டேமேஜ் வந்து அதிகமா நடக்கும். அதனால antioxidants are vitamin C, vitamin E and beta carotene. Antioxidants for optimal health. அதாவது antioxidants யூஸ் பண்ணோம்னா இது வந்து நேச்சுரல் antioxidant. நான் ஏற்கனவே சொன்ன vitamin C சொன்ன, vitamin E சொன்ன and beta carotene இந்த மூணுமே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் அவங்க போட்டுட்டாங்க. ஒண்ணுல நம்ம கேப்சிகம் yellow color capsicum போட்டிருக்காங்க, இந்த தக்காளி போட்டிருக்காங்க, கேரட் போட்டிருக்காங்க, and then you have the lettuce and this இந்த தோசைக்காய் இல்லாத இதை சொல்றோம்ல அந்த all these things and spring onion. இது எல்லாமே பிளஸ் உங்களுடைய the greens. இவங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் இ இருக்கு and beta carotene is there. அடுத்தது antioxidants. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா as radical inhibitors. These antioxidants can be used as food preservative. Vitamin E is a naturally occurring preservative found in vegetable oil. அடுத்தது இது ஒரு முக்கியமான क्वेश्चन பா. நீங்க क्वेश्चन பேப்பர் எடுத்து பாருங்க. இது வரைக்கும் அந்த क्वेश्चन பேப்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 தடவையாவது இந்த ராக்கெட் ப்ரொபல்லன்ஸ் கேட்டிருப்பாங்க. இது ஒரு 5 மார்க்ஸ் क्वेश्चनல. அதாவது அந்த 63rd क्वेश्चन பாருங்க எத்தனை தடவை ராக்கெட் ப்ரொபல்லன்ஸ் கேட்டிருக்குன்னா தயவு செய்து ராக்கெட் ப்ரொபல்லன் நல்லா படிச்சுக்கோ. ஏன்னா இது வந்து அந்த 63 ஒரு செக்ஷன் சில ஒரு क्वेश्चन நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन என்னன்னா த ராக்கெட் ப்ரொபல்லன். சோ என்ன பண்ணுது இந்த ராக்கெட் ப்ரொபல்லன்ட்னா இப்போ உங்களுடைய ராக்கெட் மேல போகுது. somebody is pushing the rocket up. சரி ராக்கெட் எப்படி மேல போகுது சொல்லுங்க, நீங்க அதை சொல்லலாமே. ராக்கெட் எப்படி மேல போகுது சொல்லுப்பா, என்ன நடக்குது அப்போ அங்க? எஸ், தேர்ட் லா ஆஃப் மோஷன்ல என்ன சொல்லு, அங்க என்ன நடக்குதுன்னு என்ன பாக்குறேங்கிறத சொல்லு. எஸ் சார், ஐ நோ வெரி வெல், தட் இஸ் தி தேர்ட் லா. இப்ப இங்க என்ன நடக்குது? இப்போ ஹூ இஸ் ப்ரொபல்லிங் யுவர் ராக்கெட் அப்? சொல்லு, யுவராஜ் கிட்ட கொடு, என்ன சொல்றான் பாக்கலாம். சொல்லு யுவராஜ், சொல்லு சொல்லுப்பா. சரி, இது என்ன சொல்லுவீங்க? ரிலீஸ் ஆஃப், ஆமா, இந்த கேஸ் இஸ் கோஸ் டவுன், இந்த கேஸ் ரிலீஸ்ட், அது வந்து இட் கோஸ் டவுன் ஆட்டோமேட்டிக்கலி, ராக்கெட் கோஸ் அப்.
இதுல one of the mechanism நமக்கு வந்து என்னன்னா rocket propellantல Newton's third law of motion is utilized for every reaction, and in this case which is the reaction, the gas is pushing down, அதாவது gases கீழ போகிறது வந்து ஒரு reaction, rocket மேல போகிறது அதனுடைய opposite reaction. Rockets have been used, இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் in the early 50s Russians used powerful rockets, put the space vehicles in space. United States of America used Saturn rockets for Apollo space missions. India also recently launched SLV-3. இன்னும் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க every time from ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அவங்க லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு முக்கியமான கான்செப்ட் ராக்கெட் ப்ரொபெல்லன்ட்னா நம்ம சொல்ல போறது என்னன்னா ராக்கெட் மோட்டார்ஸ் ஆர் used both in space vehicles. இதுல ரெண்டு விஷயமா ப்ரொபெல்லன்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாட்டை அழிக்கிறதுக்கும் ராக்கெட் ப்ரொபெல்லன்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கு நம்ம மேல அமிச்சிட்டு ஃபார் சோ லேர்னிங் அபவுட் அவர் கண்ட்ரி, என்னென்ன வெல்த் நம்மகிட்ட இருக்கு, என்னென்ன டிசாஸ்டர்ஸ் வரப்போகுது, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் என்ன சொல்றாங்க, ராக்கெட் மோட்டார்ஸ் ஆர் யூஸ்ட் போத் இன் ஸ்பேஸ் வெஹிக்கிள் அண்ட் இன் அஃபென்சிவ் வெப்பன்ஸ் சச் அஸ் மிசைல்ஸ். ரெண்டுத்துலயுமே அதை பயன்படுத்தலாம். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோ உங்க புக்ல. The propulsion system in most space vehicle consists of a rocket engine powered by chemical propellants. So what is rocket propellant na? Powerful engine powered by certain chemical propellants. These are called rocket propellants. Adha first definition நீங்க எழுதணும். What is rocket propellant? அடுத்தது பாருங்க, propellantங்கிறது என்ன அப்படின்னா propellants are combustible compounds which on ignition, அதாவது அது வந்து எரியக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அதுல ரெண்டு ஐட்டம் இருக்கு, ஒன்னு வந்து ஃபியூவல், இன்னொன்னு வந்து ஆக்சிடைசர். அவங்க எரியும் பொழுது நிறைய கேஸ் வரும், கேஸ் goes down and the rocket moves up. அதனால the propellants are combustible compounds which on ignition undergo rapid combustion to release large quantities of hot gases. A propellant is a combination of oxidizer and a fuel. So இது first sentence what is rocket propellant என்றதை எழுதணும். அடுத்த sentence propellants are combustible compounds which on ignition undergo rapid combustion to release large quantities of hot gases, and a propellant is a combination of an oxidizer and a fuel. அது எழுதணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா working of the propellant. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, when a propellant is ignited it burns and produce a very large quantity of gases. பெரிய ரொம்ப enormous quantity of gases வருது. These gases then come out through the nozzle of the rocket motor. கீழ அப்படி போகுது. The passage of gases through the nozzle of the rocket motor provides the necessary thrust for the rocket to move forward according to the Newton's third law of motion. So இதுதான் வந்து working of the propellant. இத எழுதணும். First வந்து what is rocket propellant, அடுத்தது அதனுடைய வேலை என்ன அப்படிங்கறத சொல்றது, அடுத்தது how the rocket moves upங்கிறது நியூட்டன்ஸ் third law வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது மூணாவது பாயிண்ட். அடுத்தது பாருங்க, some of the examples of propellants என்னன்னா இதான் ஹைட்ரஜன், NH2 தான் ஹைட்ரஜன். It's a very good powerful rocket propellant. அடுத்தது liquid hydrogen. Liquid hydrogen பாத்தீங்கன்னா you have here is the liquid hydrogen and here polyurethane. இதுதான் polyurethane. இந்த பாக்ஸ்ல வந்து polyurethane இருக்கு. இது ஹைட்ரஜனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த மூணு நீங்க கட்டாயமா எழுதணும். ஏன்னா these are the three substances which are used as rocket propellants. புரியுதுங்களா? ஹைட்ரஜன், liquid hydrogen and polyurethane. இதுக்கு ஒரு மார்க் கட்டாயமா கொடுப்பாங்க. So what is rocket propellant and how this role of the rocket propellant ரெண்டாவது. அடுத்தது working அந்த மெக்கானிசம் எழுதணும். And then the examples for rocket propellant. இது எழுதிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க இந்த ராக்கெட் propellant question ஆன்சர்ல நீங்க ஈஸியா 5 மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்தது polyalkenes. அதாவது நம்ம வந்து polyethene, உங்களுக்கு தெரியும் polyethene இருக்கு, polystyrene இருக்கு, polypropylene இருக்கு, நிறைய compounds polymers of alkenes are there. Polyalkenes are the polymers which are derived from the unsaturated hydrocarbons containing double bond. Important, அதுல வந்து ரெண்டு கொடுத்திருப்பாங்க நம்ம புக்ல. அதுல ஒன்னு என்னன்னா polythene, அதாவது CH2 double bond CH2. அதாவது இது வந்து CH2 double bond CH2 in the presence of peroxide at high temperature and high pressure. இதுல என்ன ஆகும்னா இந்த டபுள் பாண்ட் போயிட்டு அந்த ஒரு டபுள் பாண்ட் இங்க வந்துரும், அந்த பாண்ட் பிரேக் ஆகி இங்க ஒரு பாண்ட் அங்க ஒரு பாண்ட் வரும். Many molecules will be connected. அதனால அது பேரே polymer. It is obtained from ethylene. Ethylene polymerizes under high pressure and high temperature to give polythene.
This polymerization is catalyzed by traces of oxygen. Oxygen is a catalyst in this case under high pressure and temperature. So இது வந்து polythene. இதே இடத்துல இந்த Hக்கு பதிலா ஒரு benzene இருந்தா அதுக்கு பேரு styrene. அதுக்கு பேரு polystyrene. That is also a commercially an important compound. இப்ப பாருங்க, முன்னால பாத்தீங்கன்னா CH2 இருந்தது. அதுல ஒரு Hக்கு பதிலா C6H5 வந்தா அதுக்கு பேரு styrene. This polymer is obtained from monomer styrene. இது ஒரு monomer. இந்த இடத்துல styrene போட்டிருக்கோம். அது polymerize ஆகும்போது polystyrene is obtained. The mechanism of polymerization is similar to that for other அதாவது mechanism இதே நம்ம எத்திலீன்ல எப்படி polymerize ஆகுதோ அதே மாதிரி இந்த presence of oxygen high temperature high pressureல polystyrene வரும். ஆக்சுவலா இந்த பென்சீன் இந்த கார்பனோட இந்த பென்சீன் ரிங் கனெக்ட் ஆயிருக்கும். இதனுடைய யூசஸ் என்னன்னா polystyrene is a good transparent. இப்ப எது வாங்கினாலும் transparent thing இருந்தா ரொம்ப பிடிக்கும் நமக்கு. அந்த மாதிரி it is a transparent polymer. It is used for hot drink cups, toys and household articles. Suppose நீங்க வந்து write notes on polyalkenes ன்னு சொன்னாங்கன்னா polythene இருக்கு, polystyrene இருக்கு, ரெண்டுத்தையும் நீங்க எழுதலாம். 5 மார்க் क्वेश्चन இருந்தா 3 மார்க் क्वेश्चन இருந்தா ஏதாவது ஒண்ணுத்த கிளியரா எழுதுங்க. You can get plus uses நீங்க கட்டாயமா அடுத்து எழுதணும். அடுத்தது முக்கியமான ஒரு வெரைட்டி, இது நிறைய தடவை இப்ப எப்படி நம்ம இந்த லெசன்ல ஒரு 5 மார்க்ஸ் வந்து ராக்கெட் ப்ரொபல்லன் கேட்டாங்களோ அதே மாதிரி அடுத்த 5 மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா ரப்பர். அதுல 2 டைப் ஆஃப் ரப்பர் இருக்கு. ஒரு ரப்பர்னுடைய பேர் வந்து பியூனா ரப்பர், பியூனா எஸ் ரப்பர். இன்னொரு ரப்பர் பேரு பியூனா என் ரப்பர். ரைட் நோட்ஸ் ஆன் பியூனா ரப்பர்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் क्वेश्चन இருக்கா? என்ன சொல்லுவீங்க அதுக்கு? சிந்தட்டிக், அதாவது சிந்தட்டிக் ரப்பர்ஸ் இது ரெண்டுமே obtained from butadiene and buna rubber and butyl rubbers ன்னு சொல்றது. பியூனா ரப்பர்ஸ். அப்ப பியூனாங்கிற பேர் எதனால வந்துச்சு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பியூ அப்படின்னா பியூட்டாடைன்ங்கிற பேர்ல இருந்து வந்துச்சு. அந்த Na எதுக்குன்னா சோடியத்துக்கு வந்து Na ஃபார்முலா. அதனால பியூனாங்கிற வார்த்தையே அது சிந்தசிஸ்ல வந்து சோடியம் இஸ் a catalyst used. அதனால பியூனா ரப்பர்ஸ் are obtained as result of polymerization or copolymerization of butadiene with acrylonitrile vanda buna N rubber, styrene vanda buna S rubber. These are 2 types of buna rubbers. Buna S ங்கிறது obtained by the polymerization of butadiene and styrene in the presence of sodium metal. butadiene ல இருந்து Bu வந்தது, சோடியம்ல வந்து Na வந்தது, ஸ்டைரீன்ல S வந்துச்சு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. buna S னா இந்த வார்த்தை எழுதிட்டீனா you will get 1 mark. Yes, Yuvraj, you can write it. அண்டர்லைன் பண்ணிக்கோ அந்த பாயிண்ட். பியூனா எஸ் னா is obtained by the polymerization of butadiene and styrene in the presence of sodium metal. அதனுடைய ஸ்ட்ரக்சர் இந்த காம்பவுண்ட் தான். பியூட்டானா 1 2 3 4 காம்பவுண்ட் 4 கார்பன் இருக்கு. இப்ப நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. பியூட்டாடைன்ல 4 கார்பன் இருக்கு. 1 2 3 4 கார்பன் இருக்கு. டைனா 2, ஈன்னா டபுள் பாண்ட். இதுல பாருங்க 2 டபுள் பாண்ட் இருக்கு. அதனாலதான் இந்த காம்பவுண்டுக்கு பேரே பியூட்டாடைன். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 1 2 3 4 கார்பன் பியூட்டா அண்ட் 2 டபுள் பாண்ட் இருக்கு டை. ஈன்னா டபுள் பாண்ட், 2 டபுள் பாண்ட் இருக்கு. இது ஸ்டைரீனோட சேருது. ஸ்டைரீன் தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப எத்திலீன் அப்படின்னு சொன்னா CH2 டபுள் பாண்ட் CH2. அதுல ஒரே ஒரு Hக்கு பதிலா instead of 1 H, if you put 1 benzene ring இருந்ததுன்னா இதுக்கு பேரு ஸ்டைரீன். ஒண்ணும் இல்ல, எத்திலீன்ல ஒரு Hக்கு பதிலா ஒரு பென்சீன் ரிங் வந்தா it is styrene. So butadiene இருக்கு, ஸ்டைரீன் இருக்கு, சோடியம் இருக்கு. அது கனெக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 டபுள் பாண்டும் போயிரும், ஒரு டபுள் பாண்ட் இங்க வந்துரும், இங்க ஒரு பாண்டும் இங்க ஒரு பாண்டும் இதோட கனெக்ட் ஆகும். இந்த டபுள் பாண்ட் will be last. இப்ப பாருங்க இந்த இந்த பார்ட் வரைக்கும் பியூட்டடைன் பார்ட். இந்த 2 பக்கம் இருந்த டபுள் பாண்ட் நடுவுல வந்துருச்சு. இந்த பக்கம் ஒரு பாண்ட், இந்த ஒரு பக்கம் வந்தது. இதுல இருக்கிற டபுள் பாண்ட் போயிட்டு ஸ்டைரீன் கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் ஸ்ட்ரக்சர். நீங்க இது ஒரு தடவை எழுதி பாத்தீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். This part is the butadiene part. This part is the right side இருக்கிறது ஸ்டைரீன் பார்ட், இது butadiene part. சோ இந்த butadieneக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த டபுள் பாண்ட் ஒன்னு போயிரும், இங்க வந்துரும், நடுவுல வந்துரும். இந்த பக்கம் ஒரு பாண்ட், அந்த பக்கம் ஒரு பாண்ட். This will be connected with the styrene.
இந்த ஸ்ட்ரக்சர் உங்களை எதிர்பார்ப்பாங்க. இப்ப வாட் இஸ் பியூட்டாடைனுக்கு ஒரு அது பேர் என்ன, வாட் இஸ் பியூனா எஸ்க்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை நீங்க எழுதணும். அடுத்தது the name of buna S ல bu stands for butadiene, Na stands for sodium and S stands for styrene. அததான் திருப்பி எழுதிருக்கு. நம்ம சொன்னதே தான், இதை எழுதிடலாம் நீங்க. இதுக்கு அப்புறம் என்ன முக்கியமானது, இதுக்கு 1.5 மார்க் கிடைச்சிரும். நீங்க இதை எழுதினீங்கன்னா you will get 1.5 marks. அப்ப what is the 1 mark na, the uses. Buna S is also called GPRS அல்லது GRS rubber னு சொல்லலாம். In actual practice it is obtained as a result of copolymerization of 3 part butadiene எடுத்துப்பாங்க, 1 part of styrene கலந்ததுன்னா வரக்கூடியதுதான் buna S. And properties and uses, இப்ப பாருங்க இதெல்லாம் தான் buna S. இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு மைண்ட்ல நிக்கும். That can be written as an use of buna S rubber. இப்ப நான் சொல்றது அவ்வளவும் 2.5 மார்க்குக்கு. 3 மார்க்ஸ்ல கேட்டாங்க buna S னா ஃபுல்லா 3 மார்க்ஸ் கிடைச்சிரும். அல்லது buna S உம் buna N உம் கேட்டாங்கன்னா 2.5. So இது 1 மார்க். இந்த uses நீங்க கட்டாயமா எழுதணும், for which 1 mark will be allotted. Neoprene and buna S are extremely resistant towards wear and tear. அதாவது அதே மாதிரி for the manufacture of tires, rubber tubes and other mechanical rubber goods. நிறைய மெக்கானிக்கல் ரப்பர் குட்ஸ் ப்ரிப்பரேஷன்ல buna S என்னன்னு கேட்டீங்கன்னா ரெசிஸ்டன்ட், அதாவது சீக்கிரமா தேயாது. They are resistant to wear and tear அப்படின்னா சீக்கிரமா தேயாது. அதனால டயர் and the rubber tubes and other mechanical rubber goods. இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்னா buna S rubber. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா buna N rubber. சோ அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா bu stands for butadiene, Na stands for sodium, and the N stands for acrylonitrile. இப்போ CH2 double bond CH2 வந்தா ethylene, அதுல ஒரு பென்சீன் ரிங் வரணும்னு சொன்னேன். அந்த பென்சீன் ரிங்குக்கு பதிலா சயனைடு வந்ததுன்னா அதுக்கு பேரு acrylonitrile. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா நீங்க எழுதலாம். ஏன்னா buna N உம் buna S உம் சேர்ந்து 5 மார்க்ஸ் क्वेश्चनல நிறைய தடவை கேட்பாங்க. It is obtained as a result of copolymerization of 2 parts of butadiene with 1 part of acrylonitrile in the presence of sodium metal. The reaction butadiene, இதுதான் butadiene part, 2 double bond, 4 கார்பன் and ஈனுங்கிறது stands for the double bond, di stands for 2, buta stands for 4 கார்பன். acrylonitrile னா CH2 double bond CH ஒரு H க்கு பதிலா, எத்திலீன்ல ஒரு H க்கு பதிலா CN வந்தா acrylonitrile. இதுல பாருங்க முன்னால இருந்த இதுக்கும் இப்போ இது ஒரு butadiene part, this is one butadiene part. இந்த பார்ட் நீங்க கவனிச்சு பாருங்க. This is the one butadiene part, இது இன்னொரு butadiene part, இது வந்து acrylonitrile part. அப்படி நீங்க பிரிச்சு பாத்துட்டீங்கன்னா ஏதாவது இந்த butadiene என்ன ஆயிரும்னா இப்படி இங்க வந்துரும், CH double bond CH2 ஆயிரும். இப்ப இது போயிரும். இது இதே மாதிரி இன்னொரு மாலிகுலோட கனெக்ட் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த buna N ரப்பர்ல buna S ல வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இது பெண்ட் ஆயிரும், இது போயிரும். இத பதிலா இந்த இடத்துல இது this particle bend ஆயிடுச்சு. இதோட இதே மாதிரி இன்னொரு மாலிக்யூல். அடுத்தது acrylonitrile. இதுதான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா buna N. N stands for acrylonitrile. நான் இவ்வளவு தூரம் இன்சிஸ்ட் பண்றதுக்கு என்ன காரணம்னா இதை ஈஸியா நீங்க 5 மார்க் வாங்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நான் ஒரு தடவை எழுதி பாருங்க, இந்த ஈக்குவேஷனை எழுதி பாருங்க. butadiene buna S rubber preparation buna N rubber preparation 2 தடவை நீங்க எழுதி பாத்தீங்கன்னா மனசுல நல்லாவே நிக்கும். அதனால சோடியம் மெட்டல் இந்த பிரசன்ஸ், அதனால தான் buna N, butadiene, Na sodium, N stands for acrylonitrile. And properties and uses வந்து அதுல வந்து என்ன சொன்னோம், tires and mechanical goods ன்னு சொன்னோம். இந்த buna N rubber is hard and extremely resistant to the swelling action of oil. அதாவது இப்போ நீங்க உங்களுக்கே தெரியும், சப்போஸ் தரையில வந்து உங்களுக்கு அந்த ஆயில் கொட்டி இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம வண்டி ஓட்ட முடியுமா? இப்ப சப்போஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு 100 மீட்டருக்கு வந்து எண்ணெய் கொட்டி இருக்கு, அந்த இடத்துல நம்ம ஃப்ரீயா வண்டி ஓட்டிட்டு போக முடியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகும்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். பாத்திருக்கீங்களா? அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்? ஸ்கிட் ஆகும். எஸ், வெரி குட். ஸ்கிட் ஆகும். ஏன் ஸ்கிட் ஆகுது? ஸ்கிட்டிங்னா என்ன ஆகுது?
ஸ்கிட்னா என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு அந்த ரோடு இருக்கு, அந்த ரோடு இருக்கு, நம்ம டயர் இருக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் என்னமா ஃபிரிக்ஷன் இருக்காது. அந்த ஃபிரிக்ஷன் இல்லைன்னும் பொழுது லோ ஃபிரிக்ஷன், எஸ், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகும்? அந்த கிரிப் பிட்வீன் த ரோடு அண்ட் த டயர் குறைஞ்சிரும். அப்ப அந்த ரோடுக்கும் அந்த இதுக்கும் இருக்கிற அந்த கிரிப் குறைஞ்ச உடனே we cannot run the vehicle normally. skid அப்படி டான்ஸ் கூட ஆகலாம், சான்சஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேரிங்க கரெக்டா பிடிக்கல இல்லன்னா அண்ட் தென் ஸ்கிட் ஆகும். சில நேரத்துல கீழே கூட விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் தண்ணியா இருந்தாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருமே. பார்த்தது இல்லையா யுவராஜ்? பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையா? ஸ்கிட் ஆனது பார்த்தது இல்லையா? தண்ணி இருக்கும் பொழுதோ இல்ல எண்ணெய் இருக்கும் போதோ? சொல்லு சொல்லு. What is your opinion about this condition? சொல்லு. ஓகே, ஸ்கிட் ஆகும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி இந்த ரப்பர், எந்த ரப்பர்? பியூனா என் ரப்பர் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் டு த ஸ்வெல்லிங் ஆக்ஷன் ஆஃப் ஆயில்ஸ், சால்வென்ட்ஸ் எக்ஸெட்ரா. therefore it is used for the manufacture of storage tanks and solvents. அதனாலதான் இதை வந்து ஆயில் ஸ்டோரிங் டேங்க்ஸ் அண்ட் அல்லது சால்வென்ட்ஸ் ஸ்டோர் பண்ற டேங்க்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பியூனா என் ரப்பர் இஸ் யூஸ்ட். ஓகே, அண்ட் தென் காண்டென்சேஷன் பாலிமர். என்ன காண்டென்சேஷன் பாலிமர் அப்படின்னு கேட்டா, சம் இம்பார்ட்டன்ட் காண்டென்சேஷன் பாலிமர்ஸ், அதாவது கனெக்ஷன் வந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிறது காண்டென்சேஷன் பாலிமர்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆர் டிஸ்கிரைப் பிலோ. ஒன்னு வந்து பாலிஎஸ்டர். பாலிஎஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளைகாலும் டெருலீனும் ஒன்னு சேர்ந்து, கிளைகாலும் டெரிதாலிக் ஆசிடும் ஒன்னு சேர்ந்து டெருலீன் ஒரு பாலிஎஸ்டர் வந்தது. நம்ம கிளைகால் லெசன்லயே அதை படிச்சிருக்கோம். அதனால பாலிமர்ஸ் ஹேவிங் எஸ்டர் லிங்கேஜ், அதுவும் நிறைய எஸ்டர் லிங்கேஜ் இருந்தா அது பாலிஎஸ்டர். சம் இம்பார்ட்டன்ட் பாலிஎஸ்டர்ஸ் டெருலீன், டெக்கரான் அண்ட் கிளிப்டால். அடுத்தது வந்து பாலிஅமைட்ஸ். அதாவது பாலிஅமைட்ஸ் அப்படின்னா என்னன்னா CO NHC. இந்த பாண்டிங் இருந்தா இதுக்கு பேரு அமைடு. அது மாதிரி நிறைய இருந்தா அதுக்கு பேரு பாலிஅமைடுன்னு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது எதுல இருக்கும்னா நைலான்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். The polymers having an amide linkage between their monomers are called polyamides. Typical polyamide described is பின்னால கொடுத்திருக்காங்க நைலான் 6,6. சோ நைலான் 6,6 அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 என்னன்னா, நைலானுங்கிறது என்னன்னா நியூயார்க் அண்ட் லண்டன். அதாவது இதை சிந்தசைஸ் பண்ணவன் அவங்க ஊரை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நியூயார்க்கும் லண்டனுன்ற பெயர் வரணும்னே அந்த பெயரே வந்து நைலான்னு கொடுத்தது காரணமே அதுதான். நியூயார்க் அண்ட் லண்டனை சேர்த்து NYLON கொடுத்துதான். அந்த 6 எதுக்காக கொடுத்தாங்கன்னா, 6 கார்பன் இருக்கும். அதாவது ஆசிட்ல 6 கார்பன் இருக்கும், அமீன்ல 6 கார்பன் இருக்கும். இது ரெண்டும் கனெக்ட் ஆகி வரக்கூடியது. அதனால இதுக்கு பேரு நைலான் 6,6. இட் இஸ் அப்டைன்ட் பை கண்டென்சிங் அடிபிக் ஆசிட். அதுல 6 கார்பன் இருக்கும். அடுத்தது ஹெக்ஸாமெத்திலீன் டயமின், அதுலயும் 6 கார்பன் இருக்கு. வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். த செயின் லென்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் அண்ட் டைம் ஃபார் விச் த ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட். அதை மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது அந்த டைம் அந்த டெம்பரேச்சரை பொறுத்துதான் அந்த லென்த் ஆஃப் த பாலிமர் வில் பி தேர். இப்ப பாருங்க, இதுதான் CH2 இருக்கு, அதனால ஹெக்ஸாமெத்திலீன். 2 NH2 இருக்கு, அதனால டை அமீன். அடுத்தது அடிபிக் ஆசிட் பாருங்க, CH2 4 இருக்கும். இந்த பக்கம் ஒரு COOH, அந்த பக்கம் ஒரு COOH. சோ இங்க 4 கார்பன், இது 5வது கார்பன், இங்க 6வது கார்பன். ஆக மொத்தம் 6 கார்பன் இதுல இருக்கக்கூடியதுனால இது வந்து நைலான் 6,6. அதுல இது ரெண்டும் தான் உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ், ஹெக்ஸாமெத்திலீன் டயமினும் அடிபிக் ஆசிடும். அதாவது கோபாலிமரைசேஷன் ஆஃப் 2 சப்ஸ்டன்சஸ். அது கனெக்ட் ஆகும் பொழுது இந்த ஹெச்ல இருந்து இங்க இருந்து ஒரு ஹெச் போயிடும், இங்க இருந்து ஒரு ஹெச் போயிடும், இங்க இருந்து ஒரு OH போயிடும். வாட்டர் இஸ் ரிமூவ்ட். So NH is there from this. CH2 6 times NH, CO, CH2 4 times CO, and nylon 6,6 இந்த மாதிரி அது condense ஆகி we are getting. And the polyamides are identified by the numbers. These numbers refers to the number of carbon atom, diamine in the dibasic acid. As in the above case, சில நேரத்துல வெறும் 6 வரும். And each case therefore the product is described as nylon 6,6. இன்னொன்னு கூட இருக்கு, வெறும் 6 இருக்கும். அது ஒரே காம்பவுண்ட்ல இருந்து வரக்கூடியது. அதுல ஒரு 6 தான் இருக்கும். அது என்னன்னா அதுல ஒரு மாலிக்யூல்ல இருந்து உருவாயிருக்கும். நமக்கு வந்து இந்த நைலான் 6,6 தான். சரி, நைலான் 6,6 யூசஸ் தெரியுமா உங்களுக்கு?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது சொல்ல முடியுமா? நைலான் எதுக்கு யூஸ் பண்றாங்க? என்ன நம்ம வீட்ல என்னென்னலாம் யூஸ் பண்றோம் நைலான்? அப்புறம் கயறுப்பா, கயறு கூட நைலான். சொல்லு, நீ சொல்லு யுவராஜ் சொல்லு. ஜூட் கயரும் இருக்கு, நைலான் கயரும் இருக்கு இப்பெல்லாம். மஸ்கிட்டோ நெட், ஏன் ஃபிஷிங் நெட்ஸ், என்னப்பா நைலான் அதுலயும் யூஸ் பண்றாங்க. நைலான் 6 டயர்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. Very high tensile strength, it shows good resistance to abrasion, is usually fabricated into sheet bristles, பல்லு தேய்க்கிற brushes, nylon bristles, painting brushes, textile, crinkled nylon used as fiber. நிறைய நைலான் இல்லாம இப்ப வாழ முடியாதுன்ற லெவலுக்கு போயிருச்சு. முன்னாலதான் ஜூட் இருந்துச்சு, இப்ப ஜூட்டையும் இது இப்ப ரீப்ளேசஸ், இப்ப எல்லாமே நைலான் யூஸ் பண்றாங்க நிறைய இடத்துல. Last compound is formaldehyde resin, phenol formaldehyde resin, urea formaldehyde resin. Formaldehyde resins are thermosetting plastic. This class of plastics include phenol formaldehyde, urea formaldehyde, and melamine formaldehyde resins. On heating, these resins become highly cross-linked, thereby forming infusible and insoluble product is obtained. இது ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். ஆனா நீங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராக்கெட் ப்ரொபலன்ஸ் இன்னைக்கு நடத்துனதுல நீங்க நல்லா படிக்க வேண்டியது என்னன்னா, ராக்கெட் ப்ரொபலன்ஸ் நல்லா படிச்சிடுங்க. அடுத்தது நைலான், அதாவது பாலி அமைட்ஸ் ஒரு முக்கியமான கொஸ்டின், பியூனா ரப்பர்ஸ் ஒரு முக்கியமான கொஸ்டின், டைஸ் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ், அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? Thank you. Good evening. Okay.